குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம வந்து 12th ஃபிசிக்ஸில் யூனிட் 3 மேக்னீசியம் அண்டு மேக்னட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இந்த யூனிட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் இந்த டார்க் பார்த்தோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஒரு மேக்னெட் வந்து மேக்னட்டிக் ஃபீல்டில் இருக்கும் போது ரொட்டேஷன் நடந்துச்சு. அது நம்ம பார்த்தோம். அந்த சிமுலேஷனை பார்த்தோம், அழகாக பார்த்தோம். அந்த லென்த்து, அப்புறம் ஆங்கிள், அப்புறம் ஃபோர்ஸு, டார்க்கோடைய ஃபார்முலா போட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம். ரைட்டா? ரைட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் மேக்னிசம் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர். இட் இஸ் ஆல் அரௌண்ட் அஸ். கரெக்டா? மேக்னிசம் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு விசை, ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர். சரியா? ஓகே. நீங்க காம்பஸ் வைக்கலாம். அந்த காம்பஸ் வந்து செயலர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ் ஆகும். அவங்களுக்கு அந்த திசையை கைட் பண்றதுக்கு அந்த காம்பஸ் தான் யூஸ் ஆகுது. அண்டு ஹார்ட் டிரைவ்ஸ், அது வந்து நம்மளுடைய டிஜிட்டல் லைவ்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுல. ஸோ இது ஹார்ட் டிரைவ்ஸ். இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிசம் ஒரு ஒரு குரூஷியல் ரோலை ப்ளே பண்ணுது. ஓகே, ரைட். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் தான். தட் இஸ் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு மெட்டீரியல்ஸ் ரெஸ்பாண்ட் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். அண்ட் தென் லாஸ்டா நமக்கு டைம் இருந்ததுன்னா நம்ம அந்த மெட்டீரியலை கிளாசிஃபை பண்ண போறோம் அண்ட் அதோடைய மேக்னெட்டிக் பிஹேவியரை பார்க்க போறோம். சரியா? ஓகே, ரைட். ஸோ மேக்னட்டிசம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு பார் மேக்னெட், ஒரு காயில கரண்ட் பாஸ் ஆனா அது ஒரு மேக்னெட் ஆக்ட் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டில நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் கான்செப்ட் மேக்னடைசிங் ஃபீல்டு. இதை பார்க்க போறோம். சரியா? மேக்னடைசிங் ஃபீல்ட என்ன ஏதாவது நம்ம பிசிக்ஸ்ல ஃபோர்ஸ்னா எஃப், ப்ரெஷர்னா பி அப்படின்னு குறிக்கிற மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட ஹச், அது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, அதனால வெக்டார் அப்படின்னு போட்டுப்பாங்க. பொதுவாக நம்ம ஹச் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? ஹச்ங்கிற ஒரு லெட்டரால டினோட் பண்ணுவாங்க, ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகே. அப்ப இது என்ன சார் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு காயில் ஆஃப் ஒயர் நினைச்சுக்கோங்க. காயில் ஆஃப் ஒயர். சரியா? இப்போ இதுல எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணுங்க. யோசிச்சு பாருங்க. நீங்க இமேஜின் பண்ணி பார்க்க போறீங்க. காயில் ஆஃப் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுல வந்து நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா கரண்ட்டை பாஸ் பண்ண போறீங்க. அப்ப என்ன நடக்கும்? ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் சார். இந்த கரண்ட், இதுல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் இதை சுத்தி, இந்த காயில சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட கிரியேட் பண்ணும் சார். எஸ், கரெக்ட். எப்படி பார் மேக்னெட்டோ அதே மாதிரிதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட கிரியேட் பண்ணும். கரெக்டா? சோ இந்த மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது என்ன பண்ணணும்னா தட் வி அப்ளை டு த மெட்டீரியல். அப்போ ஒரு மெட்டீரியல் இருக்கு, நான் எக்ஸ் ஒய்னு ஏதோ மெட்டீரியல் எடுக்க போறேன். இந்த மெட்டீரியலுக்கு நான் எக்ஸ்டர்னலா மேக்னெட்டிக் ஃபீல்ட கொடுக்கறேன்னா அதுதான் மேக்னடைசிங் ஃபீல்டு. கிளியர் ஆயிட்டா? ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுதா? அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் ஸ்டிமுலேட் பண்ணுன்னு சொல்லலாம், இல்ல இட் இஸ் அ ரீசன், இட் இஸ் அ காஸ் அப்படின்னு சொல்லலாம். எதுக்குன்னா சோ அந்த மெட்டீரியலுக்கு நம்ம கொடுக்குறோம்ல, அப்ப அந்த மெட்டீரியலுக்கு நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கும்போது அந்த மெட்டீரியல் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். அதுக்கு காரணம் என்ன? நான் கொடுக்குற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். அப்ப இதுதான் ஸ்டிமுலேட் பண்ணுன்னு சொல்லலாம், இல்ல இதுதான் அதோட ரியாக்ஷனுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? இது கிளியர் தானே? சோ we introduce to see the how material reacts when we apply the external magnetic field, that is called magnetizing field. Okay. இப்போ it is essentially that intensity of magnetic field produced by external sources like currents in the coils or permanent magnet before considering how the material itself responds. மீனிங் உங்களுக்கு புரிய கண்டு ரெண்டு இதுமே சொல்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் பார்க்குறோம். அந்த மெட்டீரியல் வந்து நீங்க இந்த ஃபீல்ட்ல கொடுக்கும் போது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு பார்க்க போறோம். அடுத்து அந்த மெட்டீரியல் நம்ம ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறோம். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட இன்டென்சிட்டி வேரி ஆகும். ஸ்ட்ராங்கா கொடுக்கலாம், வீக்கா கொடுக்கலாம், இந்த மாதிரி. அப்படிதானே?
ஸோ அந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் தான் அந்த மாதிரி இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. லைக் நீங்க காயில்ஸ், பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் அப்படி சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த மெட்டீரியல் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்காங்க. ஓகே. யூனிட் யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆம்பியர் பெர் மீட்டர் ஆர் ஆம்பியர் மீட்டர் இன்வெர்ஸ் எப்படின்னா சொல்லலாம். சரியா? ஆம்பியர் பெர் மீட்டர். ஓகே, ரைட். ஸோ இதை நீங்க யோசிச்சு பாருங்க. ஹவு த ஸ்ட்ராங் wind is blowing, you measure the wind speed. சரியா? அதாவது இதை நீங்க திங்க் பண்ணி பாருங்க. நீங்க வந்து எந்த அளவுக்கு அந்த காத்து வந்து ஹவு ஸ்ட்ராங் இஸ் ப்ளோயிங் அப்படிங்கிறத பார்க்கணும்னா யூ மெசர் த விண்ட் ஸ்பீட். ஸோ ஹச்சுங்கிறது இந்த இடத்துல விண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வி ஆர் ப்ளோயிங் இன் டு அவர் மெட்டீரியல். ஓகே, நம்மளுக்கு அந்த அந்த விண்டோடைய எவ்வளோ ஸ்ட்ராங்கா வருது, எவ்வளோ ஸ்ட்ராங்கா ப்ளோயிங் ஆகுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம விண்ட் ஸ்பீடை மெஷர் பண்ணாதான் தெரியும். இல்லைன்னா நமக்கு சும்மா சொல்லிட முடியுமா இது ஸ்ட்ராங் இது வீக்னு சொல்ல முடியாது. அப்படி நம்ம 19 சொல்ல முடியும். இப்போ நம்ம ஓட்டப்பந்தயத்தில் பாருங்க, 10 பேர் ஓடி வராங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் வந்தா அப்படிங்கிறது டைம் எப்படி இம்பார்ட்டன்ட். நம்ம சும்மா 10 பேரும் பார்த்துட்டு ரெண்டு எல்லாருமே பக்கத்துல பக்கத்துல வராங்க. நம்ம கிரிக்கெட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா அந்த கிரீஸ்ல பாத்தீங்கன்னா பேட் லேசா முன்னாடி பின்னாடி தான் இருக்கும். அது ஒரு ரிசல்ட்டை மாத்தும். ஸோ அதே மாதிரி இதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஹச் அப்படிங்கிறத ஒரு விண்ட் மாதிரி இதை நம்ம பார்க்கணும். இதோடைய ஸ்ட்ரென்த்தை பார்க்கறது தான். ஓகே, அப்ப அந்த மெட்டீரியல் இங்க கொடுக்கும் போது அந்த மெட்டீரியல் எப்படி ஆக்ட் ஆகுது, எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது. ஓகே, ரைட். இது ஒண்ணு. ரெண்டாவது, இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் இதை வந்து இப்போ புக்கில் இருக்க ஆர்டர்ல இதுக்கப்புறம் பெருக்கி மேக்னெட் பெர்மியபிலிட்டி வரும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரியா? நான் உங்களுக்கு கான்செப்ட் சொல்றேன். இது வந்து கேபிட்டல் எம் அப்படிங்கறத குறிப்பாங்க. அண்ட் வழக்கம் போல அது வெக்டார் போடுவாங்க. ஓகே, எம். தமிழ்ல பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து காந்தமாக்கும் செறிவு. இது ஓரளவுக்கு புரியலாம். ஏன்னா போனது நீங்க மேக்னடைசிங் ஃபீல்டு பாத்தீங்கன்னா அது காந்தமாக்கும் புலம். மேக்னடைசிங் ஃபீல்டு அந்த இதை பண்றது. இப்போ இது காந்தமாக்கும் செறிவு அப்படிப்பாங்க. அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் ஆர் எம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ நீங்க ஒரு மெட்டீரியலை இப்படி வைக்கிறீங்க ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்ட்ல. சரியா? இந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்ட்ல இப்போ நம்ம பார்த்தோம் ஹச்ன்னு பார்த்தோம். அப்ப அந்த மெட்டீரியல் இட் செல்ஃப் கெட்ஸ் மேக்னடைஸ்டு. அப்போ அது என்ன ஆயிரும்னா காந்தமாகும், மேக்னடைஸ்ட் ஆயிரும். atoms within that material which have tiny magnetic moments. இந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் தான் கொஞ்சோண்டி டைனியான மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் இருக்கும். அப்ப என்ன பண்ணும்னா நீங்க கொடுக்குற ஒரு ஃபீல்டுக்கு அது அப்படியே அலைனாவா போகும். ஏன்னா ஆட்டம் அங்கங்க சொல்லிட்டு இருக்கும். நீங்க கொடுத்த உடனே மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்த உடனே அந்த ஆட்டம்ஸ் தான், ஏன்னா அதுலயே ஒரு மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல லாஸ்ட் கிளாஸ் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட், அது என்ன பண்ணுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி ரொட்டேட் ஆகி அலைன் ஆனிச்சு பாத்தீங்களா? அதே மாதிரி இதுவும் அலைன் ஆகும். சரியா? சோ intensity of magnetization measures the extent to which the material becomes magnetized when placed in a external magnetic field. ஓகே, இப்போ கிளியர் ஆயிட்டா? அது எப்படி மேக்னடைஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம மெஷர் பண்ணக்கூடியதான் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். நீங்க அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வைக்கும் போது அது எந்த அளவுக்கு மேக்னடைஸ் ஆகுது அப்படிங்கிற மெஷர் பண்ணது தான் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். ஓகே, ஸோ இட் இஸ் டெஃபைன்ட் அஸ் த நெட் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் பெர் யூனிட் வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல். அதனாலதான் நம்ம புக்ல எப்படி போட்டிருப்பாங்க, நெட் டைபோல் மூமெண்ட் ஆஃப் த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் பெர் யூனிட் வால்யூம் PM/V. ஓகே, இதை ஞாபகம் நெட் மேக்னெட்டிக் டைபோல். ஏன்னா இருக்கக்கூடிய அத்தனை நெட் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சு ஏன் சார் அந்த இடத்துல சொன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆட்டம்ஸ்லாம் இருக்கும், ஆட்டம்ஸ்ல டைனியான மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்கும். பட் லட்சக்கணக்கான ஆட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ மொத்தமா நீங்க டைபோல் மூமெண்ட் பார்க்கணும். அந்த மூமெண்ட் அண்ட் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு வால்யூம் இருக்கும். அந்த வால்யூம் ஏற்ற தான் அந்த ஆட்டம்ஸோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும். ஸோ அதனால நம்ம விங்கிற போட்டிருக்கோம். ஓகே, ஸோ ஒரு சிமிலர் டேர்ம்ஸ் சொல்ல போனா இட் டெல்ஸ் அஸ் ஹவு ஸ்ட்ராங்லி த மெட்டீரியல் இட் செல்ஃப் கான்ட்ரிபியூட்ஸ் டு த total magnetic field
டியூ டு த அலைன்மெண்ட் ஆஃப் இட்ஸ் இன்டர்னல் மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, எந்த அளவுக்கு அந்த மெட்டீரியல் வந்து இது பண்ணுது, அந்த ஸ்ட்ராங் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பண்ணுது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த யூனிட் நம்ம பார்க்கலாம் அடுத்து. யூனிட் ஆஃப் மேக்னடைசேஷன் ஆல்சோ ஆம்பியர் பெர் மீட்டர். நம்ம புக்ல போட்டிருப்பாங்க சரியா. யூனிட்டும் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து என்ன யூனிட் பாத்தீங்கன்னா ஆம்பியர் பெர் மீட்டர். கிளியர் ஆயிட்டா? ஓகே, ஜஸ்ட் லைக் ஹச். அதுல இருக்கும் பாருங்க எஸ்ஐ யூனிட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு புக்ல போட்டிருப்பாங்க. அந்த இடம் தான் சொல்றேன் சரியா. இது வந்து ஹச்சுக்கு என்ன இருக்கோ அதே தான். ஓகே சரி. ஸோ நம்ம ஹச் அப்ளை பண்றோம். ஹச்சுங்கிறது நாம என்ன அப்ளை பண்றோங்கிறது. எம்ங்கிறது அந்த மெட்டீரியல் எப்படி நம்ம அப்ளை பண்றதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதுங்கிறது. இப்ப கிளியர் ஆயிட்டா? அந்த ரெண்டுத்தையும் யோசிச்சு பாருங்க. ஒரு மெட்டீரியல் ஈஸியா மேக்னடைஸ்ட் ஆயிட்டுனா எம் வந்து ஹையா இருக்கும் சரியா. ஃபார் கிவ் ஒரு ஒரு ஏதோ ஒரு நம்ம ஹச் கொடுக்குறோம். அப்ப அந்த மெட்டீரியல் வந்து ஈஸியா மேக்னடைஸ் ஆயிட்டுனா அதோட எம் வந்து ஹச் ஹை அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா மேக்னடைஸ் ஆகுதுன்னா அதோட எம் வேரி ஆகுது. ஓகே, இது கிளியர் ஆயிட்டா? ரைட் பா, சூப்பர். இப்ப நம்ம மூணாவது கான்செப்ட் போலாமா? அதான் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. மியூ சரியா. மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டியை நம்ம வந்து மியூங்கிற இதெல்லாம் குறிப்போம். ஒரு சாதாரண ஸ்பேஸ், அதாவது ஃப்ரீ ஸ்பேஸ் சொல்றக்கூடியதுல மியூ நாட் சொல்லுவோம். அதே ஒரு ரிலேட்டிவா பார்க்கும்போது மியூ ஆர் சொல்லுவோம். பட் நம்ம ஜென்ரலா ஒரு சாதாரண மீடியம் அப்படின்னாலே நம்ம மியூ அப்படின்னு எடுப்போம். கரெக்டா ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, இப்போ மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டினா என்னன்னு பார்க்கலாம். தமிழ்ல அதை சொல்லிக்கிறேன். ஏன்னா தமிழ்ல அந்த வார்த்தையை சொல்லும் போது சில அண்டர்ஸ்டாண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. காந்த ஊடுருவல் திறன் அப்படிங்கிறது தான் தமிழ்ல. அதுல பேர்லயே தெரியுது காந்த ஊடுருவல் திறன் அப்படின்னா என்ன அர்த்தம். ஜென்ரலா நம்ம கேட்டா நம்ம இது படிக்கவே இல்லை. சும்மா ஜென்ரலா இந்த வார்த்தையை சொல்லி இதுக்கு என்னப்பா அர்த்தம் நீ நினைக்கிறேன்னா நம்ம சொல்லுவோம் காந்த ஊடுருவல் திறன்னா ஒரு மெட்டீரியல்ல எந்த அளவுக்கு காந்த தன்மை ஊடுருவோ அந்த திறன் சார் அப்படின்னு ஓரளவுக்கு சொல்லுவோம். இன்னும் டீப் பண்ண சொல்றதுக்கு இருக்கு, பட் ஓரளவுக்கு சொல்றோம். கரெக்டா? சோ இதுதாங்க, இதுதான். சோ மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி மியூ அப்படிங்கிறது இட் இஸ் த மெஷர் ஆஃப் எ மெட்டீரியல் எபிலிட்டி. மெட்டீரியல்ஸ் எபிலிட்டி டு எதுக்கு? டு சப்போர்ட் த formation of a magnetic field within itself. இதுக்கு இன்னொரு லைன் இருக்கு, அதை நான் லேட்டரா சொல்றேன். இதுக்கு இன்னொரு அதர் வேர்ட்ஸ் எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு பட் இதை நான் சொல்லி புரிய வைக்கிறேன். மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டிங்கிறது இட் இஸ் அ மெஷர் ஆஃப் த மெட்டீரியல் எபிலிட்டி டு சப்போர்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வித்தின் இன்செல்ஃப். இதுவே அழகா புரியுது. அடுத்தானே ஒரு மெட்டீரியல் எடுத்துருக்கீங்க சார், அந்த மெட்டீரியலுக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஃபார்ம் ஆகுது. அப்ப அந்த அதோடைய இந்த எபிலிட்டி அந்த திறன் எந்த அளவுக்கு அது ஃபார்ம் பண்ணுது. ஸ்லோவா ஃபார்ம் இப்போ நம்ம லோக்கலா நம்ம ஸ்லோவா ஃபார்ம் ஆகுதா இல்லை ஃபாஸ்டா ஃபார்ம் ஆகுங்கிறத அந்த மெஷர்மெண்ட் தான் சார் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. இது ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் வேற வேற இருக்கும். வெரி குட், அதேதான். காப்பருக்கு, அலுமினியத்துக்கு, அயனுக்கு, வேக்கமுக்கா வேற வேற மாதிரி இருக்கும். அது நம்ம சிமுலேஷன்ல பார்ப்போம் லாஸ்டா. ஓகே, so in other words it tells us how easily magnetic lines of forces can pass through the material. அடுதானே எந்த அளவுக்கு அந்த மெட்டீரியல் வழியா ரொம்ப ஈஸியா மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் போகுது அப்படிங்கிறது தான். இது எல்லாம் ஒண்ணு தானே. மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னா என்ன, எவ்வளவு அதிகம். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஈஸியா சொல்லிடலாம். அடுதானே அப்ப எந்த அளவுக்கு ஈஸியா போகுது, எந்த அளவுக்கு ஈஸியா ஃபார்ம் ஆகுது, இதெல்லாம் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி அதோடைய ஏன்னா எபிலிட்டி தானே. ஒருத்தன்ட்ட நான் ஒரு டாபிக் கொடுக்குறேன், 3 பேரும் ஒரே மாதிரி படிக்க மாட்டாங்க. ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் குயிக்கா படிப்பாங்க, ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஸ்லோவா படிப்பாங்க, இன்னொருத்தர் ரொம்ப ஸ்லோவா படிப்பாங்க. ஸோ
அப்போ ஒரே மாதிரி மெட்டீரியல் தான். ஆனா 3 பேரும் வேற வேற மாதிரி அவங்களோட திறன் இருக்குல்ல. இங்க உலகத்துல ஏகப்பட்ட மெட்டீரியல் இருக்கு. அப்ப மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டியும் வேற வேற மாதிரி இருக்கும். கரெக்டா? ஓகே. இப்போ நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு மெட்டீரியல். சரியா? இது பிளாஸ்டிக் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். இது வந்து மெட்டீரியல். நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட அப்ளை பண்றீங்க. கரெக்டா? ஓகே. இது என்ன பண்ணும்? சில மெட்டீரியல் இப்ப நான் ஒரு 2 மெட்டீரியல் எடுக்கிறேன். இல்ல 3 மெட்டீரியல் தான். இப்போதைக்கு இந்த 2 மெட்டீரியல் எடுக்கிறேன். இப்ப இந்த 2 மெட்டீரியல்ல சம் மெட்டீரியல் இந்த மாரி. இது என்ன பண்ணுதுன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ வெரி ஈஸியா அலோவ் பண்ணிருது. அதாவது என்னன்னா, அல்மோஸ்ட் அஸ் இஃப் தே வேர் கைடிங் தெம். சரியா? சில மெட்டீரியல் என்ன பண்ணுதுன்னா, ரெசிஸ்ட் பண்ணுது. பேசேஜ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ ரெசிஸ்ட் பண்ணுது. சரியா? சோ இது இந்த மெட்டீரியலோட எபிலிட்டி தான் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. கிளியராட்டா? ஓகே. இப்போ மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டிய நம்ம வந்து ஏற்கனவே சொன்னதுதான் மியூ அப்படிங்கிறத சொல்லுவோம். இப்போ வேக்கூம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பெர்மியபிலிட்டி வந்து கான்ஸ்டன்ட். ஓகே. வேக்கூம் அப்படின்னா பெர்மியபிலிட்டி கான்ஸ்டன்ட். அதனால நம்ம மியூ நாட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ மியூ நாட். ஓகே. இதோட வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 45 × 10⁻⁷. போட்டுட்டு யூனிட் சேர்த்து போட்டுருங்க. டெஸ்லா மீட்டர் பெர் ஆம்பியர். இது வந்து மியூ நாட்டோட வேல்யூ. ஓகே. இப்ப ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வரும். ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டினா மியூ ஆர் அப்படின்னு போடுவோம். ஏற்கனவே நீங்க படிச்சிருக்கீங்க. பொதுவா ரிலேட்டிவ்னா அந்த வேக்குமுக்கும் அந்த மீடியத்துக்கு உண்டான ரிலேஷன் தான் சார். ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ரேஷியோ அப்படின்னு படிச்சிருக்கோம். கரெக்டா? ஓகேப்பா. இப்போ பாருங்க. இட் இஸ் a ratio of permeability of the material to the permeability of the free space. Permeability of the material to the permeability of the free space. It tells us how much more or less permeable a material is compared to vacuum. ஏன்னா இந்த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி எதுக்கு பார்க்கறோம் சார் அப்படின்னா, நீங்க வேக்யூமுக்கு கம்பேர் பண்ணி இன்னொரு மெட்டீரியல சொல்ல போறீங்க. அதுதான் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. வேக்யூமுக்கு கம்பேர் பண்ணி இந்த மெட்டீரியல் கொஞ்சம் மோர் பெர்மியபிளா இருக்கு, இல்ல லெஸ் பெர்மியபிளா இருக்கு கம்பேர்ட் டு த வேக்யூம். ஏன்னா நம்ம இங்க காட்ட போற மெட்டீரியல் நீங்க அது பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். காப்பர் அலுமினியத்துக்கு இந்த மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி பாருங்க. எது அதிகமா இருக்கு? அலுமினியமா, காப்பரா, அயனா, வேக்யூமோட எது அதிகமா இருக்கு, குறைய இருக்கு அப்படிங்கிறத அழகா பார்க்கலாம். ஓகே, ரைட். இப்போ இந்த இடத்துல இப்போ சப்போஸ் மியூ ஆர் 1 அதை விட அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். That type of material allows magnetic field lines to pass more easily than the vacuum. சரியா? அதாவது அந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு புரியக்காண்டி ஒரு கிண்டுல இப்படி எழுதுறேன். மெட்டீரியல் கிரேட்டர் than வேக்யூம் அப்படின்னு என்ன அர்த்தம்? வேக்யூமை விட அந்த மெட்டீரியல் ஈஸியா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை அலோவ் பண்ணுது. வேக்யூமே ஈஸியா அலோவ் பண்ற மாதிரி ஒரு ஒரு என்ன கான்செப்ட் மியூசிக் ஒன்னுன்னு நம்ம வச்சிருக்கிறதால சொல்றேன். அதை விட ஈஸியா அலோவ் பண்ணுது. அப்போ 1 விட அதிகமா தானே இருக்கும். 1 விட கம்மினா இப்ப நீங்களே சொல்லிடுறீங்க. வேக்யூம் ஈஸியா இது அலோவ் பண்ணுது. 1 இருக்காரு. 1 விட கம்மி மியூ ஆர் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. 1 விட கம்மினா கண்டிப்பா அது வந்து ரெசிஸ்ட் பண்ணும். அப்போ மெட்டீரியல் ரெசிஸ்ட் இப்படி போடுறாங்க. இது உங்களுக்கு புரியுற மாதிரி கிண்ட் வேல்ஸ்ல எழுதிருக்கேன். சரியா? ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேப்பா, ரைட், சூப்பர். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சது. இப்போ அடுத்து நம்ம அங்க வாரம் பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வாரம். ஸோ டைம் கண்டிப்பா அந்த கிளாசிஃபிகேஷன் இருக்காது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் சூப்பரா பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஏன்னா நம்ம சிமுலேஷன் வேற இருக்கு. இது இப்போ நம்ம படிச்ச எல்லாத்தையுமே சிமுலேஷனை பார்க்க போறோம். மேக்னெட்டிக் இண்டக்ஷன். மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொன்னா நமக்கு டக்குன்னு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கும். அது என்னடா மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஆனா இதுக்கு சூப்பர் வார்த்தை என்னமா அல்டர்னேட்டிவ் வார்த்தை டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்படி சொன்னா ஈஸியா புரியும். இது புரியுதுல? ஆமா சார், கரெக்ட். டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன அர்த்தம்? டோட்டல் மார்க்னா என்ன அர்த்தம்? இருக்கிற சப்ஜெக்டோட மார்க்லாம் கூட்டுறது. அப்போ இங்கேயும் உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய அந்த லைக் 2-3 மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு மீனிங் வந்துடலாமா? ஆனா நம்ம இங்க பார்க்க போறது 2 மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான். ஒன்னு வந்து இன்னொன்னு அவுட் பார்க்க போறோம். ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினா அதுதான் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதுதான் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இப்போ கிளியரா புரிஞ்சுதா? தமிழ்ல வந்து மேக்னெட்டிக் இண்டக்ஷன், இண்டக்ஷனாலே தூண்டுறது.
மேக்னெட்டிக் இண்டக்ஷனா காந்த தூண்டல் அப்படின்னு சொல்லுவோம். இது டோட்டல்னா மொத்த காந்தப்புலம். இதெல்லாம் தெரியும். ஓகே, சூப்பர். இப்போ மெட்டீரியல் எடுத்துட்டேன், அப்ளை பண்றேன், எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்ளை பண்றேன். மெட்டீரியல் வந்து மேக்னடைஸ்டு ஆயிட்டு எந்த அளவுக்கு ஆகுது அதெல்லாம் ஓகே. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ஸோ ஒன்று வந்து நான் ஆல்ரெடி சொன்னதான், இன்சைடு டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் த மெட்டீரியல் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத். அதாவது இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நம்ம வந்து அந்த இன் அவுட் போடுறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த லைனை சொல்லுவேன். இப்போ இது உள்ள இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு பி, இது வந்து என்னன்னா இந்த ரெண்டோடைய அடிஷன் H பிளஸ் எம். புரியுதா? இந்த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது என்னன்னா நீங்க கொடுத்த மேக்னடைசேஷன் ஃபீல்டு அண்ட் அந்த மெட்டீரியலோட மேக்னடைஸ், இத ரெண்டோடைய காம்பினேஷன். டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் வாட் வி கால் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். கிளியர் ஆயிட்டா? அதுதான் நம்ம மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கறத சொல்லுவோம். ஓகே, சோ இத நம்ம பி அப்படிங்கறத ரெப்ரசன்ட் பண்ணுவோம். B represent the actual magnetic field lines passing through that material. அது நமக்கு தெரியும். பொதுவா நம்ம வந்து மேக்னெட்டிக் தானே சார் பின்னு சொல்றீங்க. ஆனா ஏன் சார் இங்க வந்து பின்னு சொல்லாம வேற H பிளஸ் எம்னு சொல்றீங்கன்னா அதுதான் நம்ம சொல்றது. அந்த மெட்டீரியல் பொறுத்து இருக்கு. சாதாரணமா இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் தான் நம்ம சொன்னோம். அப்படிதானே? ஒரு ஆக்சுவலா இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணி தான் பி யூஸ் பண்ணுவோம் த்ரூ த மெட்டீரியல். பட் இங்க நம்ம வந்து என்ன சொல்லணும்னா இட் இஸ் ஓவரால் எஃபெக்ட் ஆஃப் த அப்ளைடு எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் அண்ட் மெட்டீரியலோட ஓன் மேக்னடைசேஷன். இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணக்கூடிய இதை தான் இந்த இடத்துல நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ இது வந்து டைரக்டா இப்படி மட்டும் போடாம இன்னொரு இன்னொரு ஃபார்முலா சொல்லலாம். ஸோ மியூ நாட். ஓகே, H பிளஸ் எம்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் மியூ நாட் தெரிஞ்சு போச்சு. கிளியர் ஆயிட்டா? மியூ நாட்டுங்கிறது பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல என்ன சொல்லுதுன்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் த மெட்டீரியல் இஸ் a sum of the external magnetic field and the field produced by the material own magnetization and scaled by the mu naught. இதோட யூனிட் பார்க்குமா? மேக்னெட்டிக் இண்டக்ஷனோட யூனிட் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தெரியும், டெஸ்லா. இன்னொரு யூனிட் இருக்கு, வெப்பர் பெர் மீட்டர் ஸ்கொயர். பொதுவா நம்ம இந்த இந்த யூனிட் தான் யூஸ் பண்ணுவோம். டைப்பிக்கலி வி யூஸ் திஸ் டைப் ஆஃப் யூனிட்ஸ் டு டிஸ்கிரைப் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, ரைட். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது மேக்னெட்டிக் சசபிலிட்டி. இது வரைக்கும் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மேக்னெட்டிக் சசபிலிட்டி இதை வந்து சை அப்படிங்கிற அந்த டேமால குறிப்பாங்க. தமிழ்ல பார்த்தீங்கன்னா காந்த ஏற்பு திறன் அப்படின்னாலே புரிஞ்சது சை. இது வந்து சைன்னு சிஹெச்ஐ போடுவாங்க, சை. ஓகே, அப்போ காந்த ஏற்பு திறன் எந்த அளவுக்கு ஏத்துக்கிடுது. ஸோ இட் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. இதுக்கு முன்னாடி உள்ள மாதிரி இது வந்து டைமென்ஷன்லாம் கிடையாது, டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. இது எதை இண்டிகேட் பண்ணுதா? ஹவு ஈஸிலி மெட்டீரியல் கேன் பி மேக்னடைஸ்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். வழக்கம் போல அதே மாதிரி மீனிங் தான் வரும். சரியா? ஒரு மெட்டீரியல் எந்த அளவுக்கு மேக்னடைஸ் ஆகுது இந்த பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இட் குவான்டிஃபைஸ் த டிகிரி ஆஃப் மேக்னடைசேஷன் ஆஃப் த மெட்டீரியல் இன் ரெஸ்பாண்ட் டு த அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேவா? அதை ஃபார்முலா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சை வந்து வழக்கம் போல எம் பை ஹெச் தான் போட்டிருப்பாங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் உண்டான இதுதானே. In similar terms, it is a measure of how response a material to the applied magnetic field. அந்த மெட்டீரியல் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. மெட்டீரியலோட ரெஸ்பான்ஸ் யாருக்கு பண்றது? டு த அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம ஹச்னு வச்சோம். ஸோ அப்ளைடு ஹச் அப்படின்னு எழுதுங்க. மெட்டீரியல் ரெஸ்பான்ஸ் தான் எம். அப்போ இந்த ரெண்டுத்துக்கு உண்டான ஒரு ரிலேஷன். சப்போஸ் ஒரு மெட்டீரியலுக்கு வந்து மேக்னெட்டிக் சசபிலிட்டி ஹை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹை அப்படின்னா it means it gets strongly magnetized. Strongly magnetized even by weak external force field. நீங்க கொஞ்சோண்டு ஃபீல்டு கொடுத்தா போதும், ரொம்ப ஸ்ட்ராங்கா
மேக்னடைஸ்ட் ஆயிரும். ஹையா இருந்ததுன்னா, ஹையா இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஈஸி ஸ்ட்ராங்கா மேக்னடைஸ் ஆகுது. எப்போ நீங்க ஸ்மாலா வீக்கா கொடுத்தா கூட போதும். லோனா இப்ப நீங்க சொல்லிருங்க லோ சசபிலிட்டி அப்படின்னா இட் இஸ் டிஃபிகல்ட் டு மேக்னடைஸ். டிஃபிகல்ட் டு மேக்னடைஸ்ட். கிளியர் ஆயிட்டா? ஓகே ரைட் பா. ஸோ இதுக்கு ரிலேஷன் நம்ம எழுதலாம். இதை அழிச்சுக்கிறேன். அழிச்சிட்டு இதோட ரிலேஷன் எழுதுறேன். எம் ஹச் இதுக்கு ரெண்டு உண்டான ரிலேஷன் சை. அண்டு இதை ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி மியூஆர் கூடயும் நம்ம ரிலேட் பண்ணலாம். மியூஆர் சிக்கல் டு 1 பிளஸ் சை. இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் பார்த்துக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ உங்களுக்கு சசபிலிட்டி தெரிஞ்சிட்டுனா யூ கேன் டைரக்ட்லி இன்ஃபர் த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி அண்ட் வைஸ் வெர்சா. அப்படிதானே? நல்லா பாருங்க. உங்களுக்கு சைன் மட்டும் நான் கொடுத்தா 50 கொடுத்தா 50 பிளஸ் 1 51 ஈஸியா யார சொல்லிடுறீங்க? மியூஆர சொல்லிடுறீங்க. கிளியராப்பா? ஓகேப்பா சூப்பர். ரைட். இப்போ இது வரைக்கும் போதும். நான் சிமுலேஷன் காமிட்றேன். அதுக்கப்புறம் டைம் வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல் பார்ப்போம். ஓகே 1 செகண்ட் ஸ்க்ரீனை காமிக்கிறேன். ஓகே இப்போ உங்களுடைய ஸ்க்ரீன்ல மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி சிமுலேஷன் நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க அப்படி ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னெல்லாம் இருக்குன்னு. ஒரு செகண்ட் 2 செகண்ட் பாருங்களேன். பாத்தீங்களா? சைட்ல பாத்துக்கோங்க. அலுமினியம் காப்பர் அயன் போட்டுப்பாங்க. ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, வெக்டர் ஸ்கேல், ஃபீல்ட் லைன் டென்சிட்டி வேல்யூ. இது நம்ம செட் பண்ணக்கூடிய வேல்யூ இங்க காமிக்கும். காப்பர் எம் ஆப்போஸ் ஹெச் சை லெஸ் தன் 0 மியூ ஆர் லெஸ் தன் 1 ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம். அப்புறம் ஃபண்டமெண்டல் மேக்னெட்டிக் அந்த ஃபார்முலா நம்ம பார்த்தோம்னா அந்த ஃபார்முலா போட்டிருப்பாங்க. இது வந்து மேல இருக்கக்கூடிய லைனுடைய அந்த இண்டிகேஷன். ஸோ ரெட் கலர் லைன் வந்து ஹச் வெக்டார்ஸ் அப்ளைடு மேக்னடைசேஷன் ஃபீல்டு பார்த்தோமா. கிரீன் கலர் எம் வெக்டார்ஸ் அதாவது மெட்டீரியலோட மேக்னடைசேஷன். பி பி வெக்டார் டோட்டல் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆர் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஃபீல்ட் லைன்ஸ் எல்லோ கலர்ல கொடுத்துருப்பாங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டைரக்ஷன். அது ஒரு ஒரு மேக்னெட் வச்சீங்கன்னா இது போக தான் செய்யும். மேக்னெட்டிக் ஃபீல்டு போகும். ஓகேப்பா ரைட். ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படிங்க பார்க்கும்போது சூப்பராக தெரியும். ஓகே ஃபர்ஸ்ட் நாம இமேஜின் பண்ண போறோம். எப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் சோர்சஸா ஒரு லார்ஜ் காயில நம்ம வந்து இமேஜின் பண்ண போறோம். அந்த லார்ஜ் காயில் என்ன பண்ணும்? இட் இஸ் கிரியேட்டிங் ஏ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் ஸ்பேஸ் அப்படிங்கப்பா நம்ம யோசிச்சு வச்சுக்கணும். ஓகே அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் சோர்சஸ் லைக் ஒரு லார்ஜ் காயில் அதில் கரண்ட் பாஸ் ஆனா மேக்னெட்டிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து ஒரு யூனிஃபார்மா மேக்னெட்டிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணுது ஸ்பேஸ்ல. அப்ப இங்க பார்க்கக்கூடிய அந்த எல்லோ கலர் லைன் என்னன்னு யோசிச்சுக்கோங்க. இல்ல லேசா ஒரு டாட் மாதிரி இருக்கும் ரெட் கலர் லைன். அதை நான் காமிக்கிறேன், கொஞ்சம் பெருசா காமிக்கிறேன் சரியா. சோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் திஸ் இஸ் அவர் மேக்னெட்டிசிங் ஃபீல்டு ஹச். ஓகே ரைட். இப்போ பாருங்க இந்த இந்த சைட்ல ஹச்ங்கிற ஒரு இடம் காமிச்சிருப்பாங்க. இப்போ அது வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். நான் கொஞ்சம் கூட்டுறேன். ரெட் கலர் ஆரோ கொஞ்சம் பெருசாகும் பாருங்க. சரியா? இப்போ ரெட் கலர் ஆரோ மட்டும் பாருங்க. இங்க இருக்க மேக்ஸிமத்துக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ரெட் கலர் ஆரோ கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ தெரிஞ்சதா? இதுதான் ஹச். இந்த ஹச் தான் ரெப்ரசன்ட் த அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ நம்ம ஃபீல்டை அப்ளை பண்றோம். ஓகே
நாம இந்த ஃபீல்டோடைய ஸ்ட்ரென்த்தை சேஞ்ச் பண்ணலாம். அதான் நான் உங்களுக்கு இந்த ஸ்லைடர் மூலியமா சேஞ்ச் பண்ணேன். ரொம்ப கம்மியா போகும்போது ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லன்னா 0 ஆயிரும். அதனால அங்க ஒண்ணுமே இல்ல பாருங்க. அப்படியே கொஞ்சமா கூட்டுறேன்னா, ஒரு மாரி டாட் மாரி காமிச்சிருப்பாங்க. நான் இன்னும் கொஞ்சம் பெரிய லைனா எடுக்கலாம்னு பார்த்தேன். ஆனா, அ ஒரு கான்செப்ட் படி என்னன்னா, ரொம்ப பெருசா தான் அந்த அது சும்மா ஒரு ஒரு ஆரோ மார்க் போடுறனாலே சும்மா போட முடியாது. அதோட லென்த்த வச்சு தான் ஸ்ட்ரென்த்த சொல்ல முடியும். அதுக்காண்டி அவங்க வந்து அப்படியே இப்படி பொட்டு பொட்டா, அப்படியே பொடிசு பொடிசா கொண்டு வந்து தான் ஃபைனலா தான் அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு 3000க்கு மேல மேல போம்போது தான் அந்த ஆரோ மார்க்கே தெரியும். ஓகே. அதனால நமக்கு புரியுது. சூப்பராவே புரியுது. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ரைட். இதோட யூனிட் என்னன்னு தெரியும்? ஆம்பியர் மீட்டர் அப்ளைட் ஃபீல்டு. அதனால தான் A/M போட்டிருப்பாங்க. H0 குடுத்துருக்காங்க. இப்ப நீங்க சேஞ்ச் பண்ணனால Hஓட வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப நான் 5000 வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இங்கேயும் பார்க்கலாம். இந்த கரண்ட் வேல்யூல 5000. ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா யூஸ் ஆகக்கூடிய இடத்துல நம்ம அத பார்க்கலாம். இப்ப நமக்கு வந்து இந்த ஃபார்முலால எங்கெல்லாம் H யூஸ் ஆகுதோ, அந்த நீங்க இடப்படுத்துங்க. ஓகே நான் H போட்டு M பார்க்கலாம். தெரிஞ்சா. அதுதான் இங்க குடுத்துருப்பாங்க. நான் சொல்றேன். அந்த ஃபார்முலால இங்க போடணும்னு நான் சொல்றேன். பட் நம்ம இந்த இடத்துல ரீடிங்லாம் முடிஞ்சிரும். பட் என்ன ஃபார்முலா போடணுங்கிறது இங்க இருக்கு. நம்ம புக்ல இருக்கு. நான் எதுவும் எழுதி போட்டதான் சிமுலேஷன்லாம் இங்க இருக்குன்னு நான் சொல்றேன். ஓகே. இப்போ இத பார்த்தீங்களா? ரைட். இப்போ அடுத்து நான் ஒரு ஒரு மெட்டீரியல் பிளாக்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அண்ட் அதோட ரெஸ்பான்ஸ பார்க்க போறேன். சரியா? சோ நான் மெட்டீரியல் ஆல்ரெடி இங்க வச்சிருக்கேன். அது வந்து ஒரு டார்க் கிரே பிளாக் பிளாக்கா இருக்கு பாருங்க. ஒரு டார்க்கா கிரே பிளாக்கா இருக்குல்ல, இதுதான் ஒரு மெட்டீரியல். இந்த அப்ளைட் ஃபில்ல வச்சுட்டேன். இந்த மெட்டீரியல் ரியாக்ட் பண்ணுது. அதாவது வேற வேற மாரி ரியாக்ட் பண்ணுது. உதாரணத்துக்கு நான் இந்த ஃபீல்ட 5000 வைக்கிறேன். ஆரோ மார்க்லாம் மாறுது. ஒரு இடத்துல கிரீன் கலர் ஆரோ அப்படி மாறும். அதெல்லாம் ஏன் நான் சொல்றேன். பட் இங்க உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியலோட பிஹேவியர் மாறுது. ரீடிங்லாம் மாறுது பாருங்க. நீங்க மாத்த மாத்த அதுக்கு உண்டான அந்த இதெல்லாம் மாறுது. ஓகேவா? ரைட்ப்பா. நான் வந்து 5000 வச்சிருந்தேன்னா அதையே வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட். இப்படியே வச்சுக்கிறேன். ஓகே. சோ, இப்ப நீங்க வைக்கக்கூடிய மெட்டீரியல் வீக்கா மேக்னடைஸ் ஆகுது அப்படின்னா, அது ஒரு டைப் ஆஃப் மேக்னடைசேஷன். ஸ்ட்ராங்காவும் ஆகும். அது ஒரு டைப் ஆஃப் மேக்னடைசேஷன். ஏன்னா ஈக்குவலா ஆகும் அப்படிங்கிற வார்த்தைய நீங்க ஞாபகம் வைக்கக்கூடாது. அதாவது ஒண்ணு அது மெட்டீரியல் அதுக்கு ஏத்தாப்புல ரெஸ்பான்ஸ் பண்ணும். எல்லாருமே ஒரே மாரி ஆக மாட்டாங்க. அதுதான் அந்த பையங்க, சிலபஸ், ஒரே மாரி ஸ்டடி மெட்டீரியல்லாம் சொல்லிக் குடுத்தேன். ரைட்டா? ஓகே. இதுல நீங்க கிரீன் கலர் ஆரோவ பாக்கீங்களா? அந்த கிரீன் கலர் ஆரோ தான் கேப்பிட்டல் எம். இப்ப யார் தெரிஞ்சு போச்சா கேப்பிட்டல் எம்ன்னு? அதான் கிரீன் கலர் ஆரோ. இந்த கிரீன் கலர் ஆரோ தான் மேக்னடைசேஷன். சோ, இது வந்து இன்சைட் த மெட்டீரியல் பிளாக்ல இருக்கும். அப்ப மேக்னடைசேஷன் அதுல இன்டியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அத குடுத்துருக்காங்க. இதுல வந்து ஆரோ மார்க் வந்து இப்படி மாறும். அது ஏன் மாறும்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. சரியா? ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் நான் வேக்யூம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த சைடுல இருக்க மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டில நான் வேக்யூம்னு எடுக்கிறேன் பாருங்க. வேக்யூம்னு எடுத்தா என்ன நடக்குது? எம்ம பாருங்க. ஹச்சே நம்ம தான் குடுக்க போறோம். அது மாறவே மாறாது. ஏன்னா அது எக்ஸ்டர்னல் ஃபீல்ட். பட் நீங்க பார்க்க போறது எம்ம பார்க்க போறீங்க. எஸ் வெரி குட். 0 எம் இஸ் ஈக்குவல் டூ 0. நீங்க இங்கேயும் பார்த்துக்கலாம். கொஞ்சம் பெரியதுன்னா இந்த இடத்துலயும் பார்த்துக்கலாம். எம் இந்தா இருக்கு பாருங்க. 0. அங்க அதனால ஒரு மாரி டாட் வச்சிருப்பாங்க. மேல எம் ஈக்குவல் டூ 0 போட்டிருப்பாங்க. எஸ் சூப்பரா புரிஞ்சுதுப்பா. ஓகே. ரைட்டா? ஏன் ஏன் எம் 0 ஆகுது? வேக்யூம்க்கும் வச்சீங்க. எம் 0 ஆயிடுச்சு. பட் ஏன்? பிகாஸ் வேக்யூம் ஹாஸ் நோ மெட்டீரியல் டூ மேக்னைஸ். ஆமா. இருந்தா தானே அதாவது சட்டில இருந்தா தானே அகப்பையில வருங்கிற ஒரு பழமொழி நம்ம எல்லாம் சொல்லுவாங்க. மே ஒரு ஒரு மெட்டீரியல மேக்னைஸ் பண்றதுக்கு இருக்கணும். அங்க தான் இல்லையே! அப்ப எப்படி மேக்னைஸ் ஆகும்? அப்ப அப்படி இல்லன்னா, அது அந்த குடுக்கக்கூடிய ஃபீல்டுக்கு ரெஸ்பான்ஸா ஒருத்தரும் இல்லையே! சோ, எம் இஸ் ஈக்குவல் டூ 0. இது புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதாப்பா? ரைட். இப்போ நான் காப்பர் எடுக்கிறேன். வேக்யூம்ங்கிறது ஒரு ஒரு மீடியம். காப்பர்ங்கிறது ஒரு மீடியம் மெட்டீரியல். டயாமேக்னிக் மெட்டீரியல். சரியா? அது நம்ம டயாமேக்னிக், பாராமேக்னிக் பின்னாடியும் பார்க்க போறோம். பட் டயாமேக்னிக் மெட்டீரியல நம்ம எடுக்கிறோம். இதுல எம் பாருங்க. ஒரு ஸ்மால் ஆரோவா இருக்கும். பாயிண்டிங் ஆப்போசிட் டு ஹெச். அதாவது எம் வந்து
ஹச்சுக்கு ஆப்போசிட்டா இருக்கு பாத்துறீங்க. சரியா? ஏன்னா நெகட்டிவ் வேல்யூ. எம் உடைய வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ. அதை நீங்க எங்க பார்க்கலாம்னா 2 இடத்துல பார்க்கலாம். நான் ஒரு நிமிஷம் இப்ப அண்டர்லைன் பண்றேன். இந்த பாருங்க, இந்த இடத்துல பார்க்கலாம். சரி, கொஞ்சம் கரெக்டா இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, மைனஸ் 0.03 ஆம்பியர் பெர் மீட்டர் மைனஸ்ல இருக்கனால நெகட்டிவ் ஆப்போசிட்டா இருக்கு. கிளியராப்பா? அது மாதிரி இந்த இடத்துலயும் பார்க்கலாம். இங்க கிளியரா. ஓகே, இதுலயே உங்களுக்கு தெரியுது. ஸ்கிரீனை கூட கீழே கொண்டு போக வேண்டாம். ஓகே ஓகே ரைட். அடுத்து போவேன், அலுமினியம் எடுக்க போறேன். அலுமினியம் வந்து ஒரு பேராமேக்னடிக்பா. இப்போ அந்த கிரீன் கலர் சிம்பிளை பாருங்க, சூப்பரா புரிஞ்சிருக்கும். சார் அலுமினியத்துக்கு பேராமேக்னடிக் சொன்னீங்க, வழக்கம் போல ஸ்மால் ஆரோ தான் இருக்கு, ஆனா ஹச்சுக்கு சேம் டைரக்ஷன் இருக்கு. எஸ், வெரி குட். பாசிட்டிவ் வேல்யூ அதை பார்க்கலாமா? இங்க பாருங்க, பாசிட்டிவ் வேல்யூ இருக்கு பாருங்க. 0.11 ஆம்பியர் பெர் மீட்டர். கீழேயும் பார்த்துக்கலாம், பிளஸ் 0.110. ஓகே, பேராமேக்னடிக் மெட்டீரியல் பிளஸ்ல இருக்கு, டயாமேக்னடிக் மெட்டீரியல் மைனஸ் இருக்கு. காப்பர், அலுமினியம் நம்ம வச்சு பார்த்தோம். ஆரோ மார்க் அதே சின்னதுதான். ஏன்னா அந்த சின்னதுன்னா அதோடைய அந்த லென்த், ஸ்ட்ரென்த் இதெல்லாம். ஸோ பேராமேக்னடிக் மெட்டீரியல் வீக்லி அலைன் வித் அப்ளைட் ஃபீல்டு. ஏன்னா ரொம்ப வீக்கா தான் அவர் வந்து அலைன் ஆவாரு அப்ளைட் ஃபீல்டுக்கு. ஓகேவா? ரைட். இப்போ நான் அடுத்து அயன் எடுக்க போறேன். அயன் எடுத்தா எம் நீங்க பார்க்க போறீங்க, எப்படி இருக்கும் பாருங்க. ஈஸியா சொல்லிடலாமா? எப்படி இருக்கு? யாராவது ஆரோ மார்க் ரொம்ப பெருசாயிடுச்சு, லார்ஜா இருக்கு. அண்ட் இட் பாயிண்ட்ஸ் இன் த டைரக்ஷன் மேக்னெட்டிக், அதாவது ஹச்ங்கிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல இருக்கு. ஆனால் இப்ப லார்ஜ் ஆயிட்டு பாருங்க. அண்ட் வேல்யூ பாருங்க, எம்மோட வேல்யூ பாருங்க. இங்க பாருங்க, 2499500000.00 ஆம்பியர் மீட்டர். அந்த அளவுக்கு இருக்குப்பா. உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு அது வந்து மேக்னடைசேஷன் ஃபீல்டு இருக்கு. சரியா? மேக்னடைசேஷன் இருக்கா? இந்த வேலையெல்லாம் பாருங்க. ஓகேவா? இது புரியுதா? ரைட் பா. இப்போ நம்ம மூணாவது பார்க்க போறது மேக்னெட்டிக் இண்டக்ஷன், தட் இஸ் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். இட் இஸ் a combination of the applied field and the மெட்டீரியலோட ஓன் மேக்னடைசேஷன் தட் இஸ் B is equal to mu naught into H plus M அப்படின்னு போடணும். இந்த இந்த பிக்சர்ல எல்லாம் பார்க்கும்போது 2 ஆரோ இருக்கும். 2 ப்ளூ கலர் ஆரோ சொல்றேன். ஒன்னு வந்து இன்சைட்ல பி இன்ஸ் இன்னு போட்டிருப்பாங்க, இன்னொன்னு வந்து பி அவுட்னு போட்டிருப்பாங்க, அவுட் சைட் மெட்டீரியல். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வேக்யூமுக்கே எடுக்கிறேன். பி இன்னு பி அவுட் பாருங்க, சேம் லென்த்தா இருக்கு. கரெக்ட், சேம் லென்த்தா இருக்கும். வெரி குட். ஒய்? பிகாஸ் எம் வந்து ஆல்ரெடி 0 சொல்லிட்டோம். ஸோ பி இஸ் ஜஸ்ட் டியூ டு ஹச். இந்த மெட்டீரியல் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல, அதனால நீங்க கொடுக்கக்கூடிய ஹச்னால இந்த 2 பியும் ஒரே மாதிரி இருக்கும். சரியா? இப்போ நம்ம காப்பர் எடுத்து பார்ப்போமா? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம், காப்பர்னா என்ன வருதுன்னு பாருங்க. வேக்யூம் எடுத்துட்டு டக்குன்னு பாருங்க, அப்பதான் ஒரு சின்ன வேரியேஷன் தெரியும் உங்களுக்கு. இப்போ வேக்யூம் இருக்கு காப்பர்ல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா காப்பர் வந்து நம்மளுக்கு மேக்னடைசேஷன் ஃபீல்ட் நெகட்டிவ்ல வரும். ஸ்லைட்லி பியோடைய வேல்யூ, அதாவது பி இன்னு பி அவுட்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி வேரியேஷனா இருக்கும். பட் இங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த சிமுலேஷன்ல சின்ன ஒரு அந்த ஸ்லைட்லி வேரியேஷனா காமிச்சிக்க மாட்டாங்க. பட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பி இன்னு பி அவுட் வந்து ஸ்லைட்லி வேரியேஷன் ரொம்ப ஷார்ட்டரா இருக்கும். பி அவுட்டை விட பி இன்னு. சரி, அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம். பி அவுட்டை காப்பரை எடுக்கும் போது பி அவுட்டை விட பி இன்னு வந்து ஸ்லைட்லி ஷார்ட்டரா இருக்கும். பிகாஸ் எம் வந்து நெகட்டிவ், இஸ் ஸ்லைட்லி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெடியூஸ் த டோட்டல் ஃபீல்ட் இன்சைட். அப்போ அந்த எம் நெகட்டிவ் இருக்கனால கொடுக்கக்கூடிய ஃபீல்டை கொஞ்சம் உள்ளுக்குள்ள குறைச்சு விட்டுருது. இப்போ நான் அலுமினியம் எடுக்கிறேன். அலுமினியத்துக்கு இதே தான், அந்த ஆரோ மார்க்கை நீங்க பார்க்கணும். இதுல என்ன வேணா பி அவுட் வந்து இது நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அதை கரெக்ட் பண்ணிடுறேன் அந்த சிமுலேஷன்ல. பட் இப்போ வந்து அந்த கோடிங்ல வந்து கொஞ்சம் இதா வருது. ஓகேவா? சோ இதுல அலுமினியத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வழக்கம் போல என்ன ஆகும்னா பி அவுட் சைடு அப்படின்னு இருக்குல்ல, இந்த பி அவுட் சைடு வந்து பி இன்னை விட கம்மியா இருக்கும். அதாவது பி இன்னு வந்து இந்த தடவை ஸ்லைட்லி லாங்கர் தென் பி அவுட். ஏன்னா எம் வந்து பாசிட்டிவ், இட் இட் ஸ்லைட்லி என்ஹான்சஸ் அ டோட்டல் பி இன்சைட். கொஞ்சம் இன்சைடா இது பண்ணிடும்.
அப்புறம் அயனை எடுக்கிறேன். இப்போ இதுல கொஞ்சம் வேரியேஷன் தெரியுது அப்படிதானே. இதுல டிராமட்டிக்கலி லாங்கர், அதனால கொஞ்சம் அந்த ஆரம்பத்தில் கொஞ்சம் பெருசாக காமிச்சிருப்பாங்க. ஸ்லைட் வேரியேஷனால அதை விட்டுருப்பாங்க. இதுல டிராமட்டிக்கலி லாங்கரா இருக்கும். பி இன் யாரை விட, அவுட்டை விட. ஏன்னா ஆல்ரெடி மாத்திரம் திஸ் இஸ் ஹவு ஸ்ட்ராங்லி அயன் ஆம்பிளிஃபைஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் இட்செல்ஃப் டியூ டு இஸ் ஹியூஜ் மேக்னடைசேஷன். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் மேக்னடைசேஷன் அதுக்கு அதிகமா இருக்கும். அதனால கொடுக்கக்கூடிய ஃபீல்ட்ல இன்சைட்ல அதிகமான ஒரு பி இன்னு வந்து கிரியேட் ஆகுது அவுட் சைடை விட. அப்போ அதனால தான் இரும்பெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா. அடுத்து மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி மியூ ஆர் சசபிலிட்டி சை இதெல்லாம் இருக்கு. அடுத்து இதெல்லாம் தீஸ் ஆர் த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி தட் டெல் அஸ் ஹவு ஈஸிலி மெட்டீரியல் கேன் பி மேக்னடைஸ்ட் அண்ட் ஹவு இட் அஃபெக்ட்ஸ் த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேவா. இதெல்லாம் அந்த ஃபார்முலா போட்டு நீங்க பண்ணிக்கலாம். மியூ ஆருங்கிறது 1 விட அதிகமாக இருந்தா குறையந்தா என்ன, ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் உங்களுக்கு சொன்னேன். வேக்யூம்னா எப்படி இருக்கும், டயாமேக்னெட்டிக் காப்பர்னா லெஸ் தென் 1 இருக்கும். இப்போ வந்து அந்த மியூஆர் பார்த்தீங்கன்னா இந்த மியூஆரை சொல்றேன். காப்பர் லெஸ் தென் 1 இருக்கும். சரியா. சை வந்து நெகட்டிவ்ல இருக்கும். இப்போ அலுமினியத்தை எடுத்து பாருங்க. மியூஆர் பார்த்துங்க 1 விட ஸ்லைட்லி லாங்கரா தான் இருக்கும். அதனால தான் அந்த ஆரோமாக்கு ஸ்லைட்லி லாங்கரா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அயன் எடுத்து பாருங்க ரொம்ப அதிகமா இருக்கும். மியூஆர் வந்து 5000 இருக்கும். சரியா. ஓகேவா. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்க. ஓகேவா. அந்த கோல்டு லைன்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பி அப்படிங்கிறது. வேக்குமோ சொல்லிட்டேன், காப்பரை சொல்லிட்டேன். ஓகேவா. இன்னைக்கு கிளாஸ்ல இது வரைக்கும் போதும். இதை நல்லா ரீட் பண்ணுங்க. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் சிமுலேஷன் காமிச்சேன். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி நீங்க வீட்டில் புக்கில் போய் திருப்பி ரீட் கால் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவும் நீங்க அப்படியே பாஸ் பண்ணி திருப்பி திருப்பி படிங்க. உங்களுக்கு நல்லா புரியும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல் நம்ம பார்க்கலாம். ஓகேவா. கிளாஸ் நேரிசத வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.